ரீசெண்டாக அம்மா செஞ்சு கொடுத்த ரெசிபி தான் இது. அவங்க செஞ்சு கொடுத்ததுலேருந்தே நானே ஒரு 4-5 டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்னுடைய நாத்தனார் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுன்னு அவங்களும் சொன்னாங்க. சரி, ஓகே, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டின்னரையே விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னார். 5 மினிட்ஸ் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 4 வரமிளகா, 4 பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு இதெல்லாம் ஒரு எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த சட்னி ரெடி ஆயிடும். இதுக்கு பேர் என்ன நம்மகிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நம்ம வேணால் கார சட்னி கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். அம்மா செஞ்சு கொடுக்கும்போது நல்லா காரமாக தான் செஞ்சு கொடுத்தாங்க. நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கம்மியான காரம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்து பணியாரம் ஊற்றித்தா அப்படின்னு கேட்கும்போதே வந்து இந்த டைம் மாவாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நம்ம எப்பயுமே பணியாரம் ஊற்றும் போது வந்து தோசை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஊற்றணும் அப்படின்னா பணியாரம் சூப்பராக